வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜிபட்டினம் கிளை சார்பாக 4 மாத கால செயல் திட்டமான முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டம் இளைஞர்களை குறித்து தற்போது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் முன்மாதிரியாக இஸ்லாமிய காரியங்களில் ஈடுபட வேண்டியவர்கள் இன்றைக்கு இஸ்லாம் தடுத்துள்ள ஹராமாக்கிய பல்வேறு சமூக தீமைகளில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமியனுக்கு தலையாய கடமை அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய தூதரை பின்பற்றுவது. அல்லாஹ்வை வணங்காமல் தூதரை பின்பற்ற விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு விதமான சமூக தீமைகள் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த சமூக தீமைகளை முஸ்லிம்கள் செய்யலாமா? முஸ்லிம்கள்ல குறிப்பாக ஆற்றல் மிகுந்த பருவம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹ் இவங்களை குழந்தை பருவமாக படைத்தான் பலவீனத்தோடு, பிறகு பலம் பொருந்திய வாலிப பருவத்தை கொடுத்தான், பிறகு உங்களை பலவீனமாக்கி வயோதிக நிலைமையில முதுமையை உங்களுக்கு கொடுத்தான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். அப்ப குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் இறைவன் பலவீனமான பருவம் என்று சொல்வதோடு, இளமை பருவத்தை அல்லாஹ் பலமான பருவம், குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் விட இந்த இளமை பருவம் என்பது பலம் பொருந்திய பருவம். இந்த பருவத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞன், ஒரு இஸ்லாமிய இளைஞராகக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி எப்படி தன்னுடைய மார்க்க வரம்புகளை காரியங்களை சரி செய்து கொள்வது. நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மார்க்கத்தில் அல்லாஹ்வை வணங்குவது முதலாவது. ஈமான் கொண்டு விட்டோம், நாங்களும் சொர்க்கம் செல்வோமா என்று மக்கள் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், ஆமனு பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோமே, நாங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவோமா என்று மக்கள் கேட்கிறார்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் எப்படி சிரமப்பட்டதோ அது போன்று சிரமப்படாமல் நீங்கள் இந்த இஸ்லாத்துல இருந்து கொண்டு சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்க, வாரத்துக்கு ஒரு ஜும்மாக்கு போறீங்க, வருஷத்துக்கு 2 வாட்டி பெருநாள் குத்துவாக்கு போறீங்க, இதோட முஸ்லிமுடைய கடமை முடிஞ்சிருச்சு, முஸ்லிம் வேறு எந்த கடமையும் செய்ய வேண்டாம் என்று நினைப்பதோ, அல்லது ஈமான் கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்ட மக்கள் மார்க்கம் தடுத்த சமூக தீமைகளை செய்ய இருக்கலாம், செய்யலாம், அவனுக்கு தப்பு இல்லை அப்படின்னு நினைப்பதோ மறுமையில உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் வணக்க வழிபாட்டுல இல்லாம இருந்தா கூட, அந்த வணக்க வழிபாடு ரொம்ப முக்கியம் மறுமையில சொர்க்கம் போறதுக்கு, அல்லாஹ் கட்டுப்பட்டு தூதர் கட்டுப்படுவது. அது இல்லாமல் இருந்தாலும் அதை விட மோசமான காரியங்களான சமூக தீமைகள்ல புலா இருக்கதா பாக்குறோம். எந்த அளவுக்கு தீமை? மது, போதை, கஞ்சா. இந்த மது, போதை, கஞ்சா என்றாலே பலருக்கு அலறுகிறது. சாயந்தரம் 6 மணியான என்னால இருக்க முடியல பாய், சாயந்தரம் பொழுது சாயுதா இல்லையோ சூரியன் மறையுதா இல்லையோ நான் சாராய கடைக்கு போனாதான் என்னுடைய நாள் ஓடுது, நாங்க உடல் உழைப்பு பண்றோம், பெரிய சிரமத்துல எங்களுடைய தொழில் இருக்குது, அந்த உடல் உழைப்புக்காக மது அருந்துறோம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த காரியத்துக்கெல்லாம் மதுவை அருந்தனம் என்று இஸ்லாம் வழிகாட்டிருக்குதா? இவனை சொல்றது இளைஞர்னா இளைஞர் மட்டும் இல்ல, எல்லா வயதிலையும் குறிக்கும். குறிப்பா இந்த அறிவுரைகளை பெற்றோர்கள் பெண்கள் கேட்கணும். ஏன்னா பெண்கள் தான் இன்னைக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஆண் நிர்வகிக்கணும் என்று, ஆண் தான் தலைவன் என்று சொல்றான். ஆனா நம்முடைய சமுதாயத்தில் அதிகமான குடும்பங்களை பார்க்கிறோம், பெண்கள் தான் ஆண்களை நிர்வகிக்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு மனைவி சொல்லுவதுதான் கணவன் கட்டுப்பட்டு நடக்கிறான். ஒரு மனைவி இந்த வேலைக்கு போகணும்னு சொன்னா கண்டிப்பா கணவன் போய் தான் ஆகணும். வெளிநாட்டுல இருக்காதியே, ஊர்ல தொழில் பாருங்க, செஞ்சுதான் ஆகுறோம். ஏன்னா மனைவியை போச்சுக்கிட்டா சோறு கிடைக்காது, அதனால தெரியும். குடும்பத்தை நிம்மதியா வாழ முடியாது தெரியும். ஆனா அந்த மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு இந்த அறிவுரை சொல்லி இருக்கிறாங்களா? வயசு ஆம்பளை புள்ள, வயசு பொம்பளை புள்ள இருக்கு,
அவன் நமக்கு கட்டுப்படவே மாட்டேங்கிறான், அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போகுது, படிப்பு இல்ல, நல்ல சிந்தனை இல்ல, சேர்மானம் சரியில்லை, ஒரே மது போதை ஆட்டம் பாட்டம் இருக்கிறான், அவனுக்கு எந்த வணக்க வழிபாடு இல்ல. நம்ம கேட்கிறோம், உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளை குறைபாடக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு அல்லது நீங்களோ மார்க்கத்தில் முதல்ல வந்துட்டீங்களா என்று பார்க்கணும். கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் செய்யக்கூடியதா பிள்ளைகளை பிரதிபலிப்பாங்க, அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல. நீங்களே மதுவுக்கும், நீங்களே போதைக்கும், நீங்களே வணக்க வழிபாடு இல்லாமலும், நீங்களும் மார்க்கத்துடைய எந்த சிந்தனை இல்லாம நம்முடைய அன்றாட தொழிலை பார்த்தா போதும், நாம நகனட்டு செஞ்சா போதும், நாம வீடு கட்டினா போதும், நம்முடைய பொம்பளை புள்ளையை கரை சேர்த்தா போதும், இதுவா மார்க்கம் இல்ல? இதுவா இஸ்லாமே? இதையெல்லாம் செஞ்சதுக்காக சஹாபாக்கள் இங்க தூக்கி கொண்டாடுறோமா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களையும் சஹாபிய பெண்களையும் இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை புகழ்றோம். நாம புகழல, அல்லாஹ்வே புகழ்ந்திருக்கிறான். எந்த மக்களுக்கு இல்லாத அருளை ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு மக்களுக்கு, ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான், அங்கீகாரம் கொடுத்தான் சொன்னால் அது சஹாபாக்கள் கூட்டம் தான். நபி அவர்களும் கொடுத்தார்கள். நான் வாழும் பொழுது உள்ள சிறந்த இந்த மக்கள் தான் என்னுடைய சமுதாயத்திலே சிறந்தவர்கள், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நான் வாழும் பொழுது எந்த மக்கள் இருக்கிறார்களோ, என்னை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் தான் இருக்கக்கூடிய சமுதாயங்களே சேர்ந்தவர்கள் சொன்னாங்க. சொல்லலாம், என்னுடைய உம்மத்துக்கள்ல யார் வந்தாலும் சரி, மறுமை அழிமுறையும் உள்ள சமுதாயங்கள்ல மக்கள்ல இந்த சஹாபாக்கள் சஹாபி பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். சொர்க்கம் பெரிய அருள், பெரிய அவளுக்கு பாக்கியம். 1400 ஆண்டுகள் கடந்த போதும் இன்னைக்கு மைக்கப்படுத்தி பேசுறோமே சஹாபாக்களை பத்தி. இன்னும் உலகம் அழிவரை மக்கள் பேசுறாங்களே, எதற்காக பேசுறோம்? தான் தொழிலை பார்த்ததுக்கா, தன்னுடைய வருமானத்தை வியாபாரத்தை பார்த்ததுக்கா, தானும் தன்னுடைய குடும்பம் குட்டியும் இந்த தொழிலையும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை சரி பண்ணா போது நினைக்கிறதுக்கா? இல்ல, அல்லாஹ்வை நோக்கி வந்ததற்காக, தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்ததற்காக இன்னைக்கு இத்தனை அறிவுரை நமக்கு சொல்லப்படுத. யாரு தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை நோக்கி வந்த குடும்பங்கள், மக்கள் யார்? மதுவை பத்தி எச்சரிக்கிறோமே, ஏன் ஐயோலதின் ஆமனும் அல்லாஹ் கடுமை எச்சரிக்கிறானே, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹமுரு ஒல் மைசிறு ஒல் அன்சாபு ஒல் அஸ்லாமு, நீங்கள் மதுவையும் சூதாட்டத்தையும் சிலைகளையும் குறிகேக்கும் அம்புகளையும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களாக இருக்கிறது. ரிஜிசு மினல் அமலி ஷைத்தான் ஃபஜிதனிபூஹு, தவிர்த்துக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் எதிர இருக்குன்னா, மதுவை விட்டு ஒரு முஸ்லிம் விலகி இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. காலமெல்லாம் உழைக்கிறோம், காலமெல்லாம் சம்பாதிக்கிறோம், ஒரு மாறி வீடு கட்ட முடியலையே, ஒரு 5 பவுன் நகை பண்ண முடியலையே, ஒரு பொம்பளை புள்ளைய கடன் இல்லாம கட்டி கொடுக்க முடியலையே, எப்படி கொடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் எந்த குடும்பத்துல எந்த வீட்டுல இல்லையோ எப்படி முடியும்? அல்லாஹ் யார் யாருக்கோ செல்வத்தை கொடுப்பான், நாடு கொடுக்கிறாங்கிறான். அந்த நாட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா? அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியங்கள்ல ஒரு முஸ்லீம் குடும்பம் இன்னைக்கு இருக்குதா? நம்ம ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை மக்கள் வாழ்றோம், எத்தனை குடும்பங்களை, எத்தனை மக்கள்ல யாரும் அல்லாஹ்வுக்கும் தூதரும் கட்டுப்பட்டு போதல வாழுவோம்? அல்லாஹ் தூதரும் சொல்லாதது மார்க்கமே கிடையாது, மனோயிச்சை மார்க்கம் கிடையாது. இந்த மது போதை அருந்துவது முஸ்லீமுக்கு தடை செய்யப்பட்டது. இந்த தடை செய்யப்பட்டதை நாம இன்னைக்கு சொல்றது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மக்களிடத்துல. எப்படி தெரியுமா? அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ் மது அருந்திருக்கும் பொழுது தொழுவைக்கு நெருங்காதீங்க என்று கட்டளையிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள்ல இந்த மதுவை முற்றிலுமா தடை செய்வான். அப்போது நீங்கள் இந்த மதுவுடைய விற்பனையை, மதுவுடைய வியாபாரத்தை, தயாரிப்பதை விட்டுவிட வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் இருப்பவர்கள் விட்டு என்ன செய்யுங்க, அதை வீணாக்காமல் அதிலிருந்து வருமானம் பெற்றுக் கொள்ளுங்க. கொஞ்ச நாள் கழியுது, இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அல் மாயிதாவுல 90வது வசனம், 5வது அத்தியாயம் 90ல இருக்கிறான். மது ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியம் இறக்கும் பொழுது எந்த நபி அந்த வார்த்தையை சொன்னார்களோ அல்லாஹ் தடை செய்வான் என்று. இந்த தடை வந்தவுடனேயுமே மதீனாவுடைய வீதிகள்ல வீட்டுல பேரலா உள்ள மதுவை, சாராயத்தை சாலைகள்ல ஓட விட்டாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு பைக் எடுத்துக்கிட்டு வாங்கின சம்பளத்தை, சம்பாதிச்ச வருமானத்தை அந்த சாராயக்கல்ல போய் கொடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறோமே, அந்த போதை ஏத்துறோமே,
அந்த போதை ஏத்தக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞனும் சிந்தித்து பார்க்கணும். இதை கையில எடுத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்துல போடுவானா மாட்டானா? இந்த கையை அல்லாஹ்வுடைய நரக நெருப்பு எரிக்குமா எரிக்காதா? எந்த கையில மதுவை பிடிக்கிறோமோ, எந்த கை வாய் அதை குடிக்குதோ, இந்த வாய்க்கு கைக்கு அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பை கொடுத்து எரிப்பானா மாட்டானா? சும்மலா யமூத்து ஃபீகா ஒலா எரியா. அங்கே மரணமும் கிடையாது, வாழும் கிடையாது. இங்கேயாவது இங்க ஒரு வாட்டி தான் மௌத்தா போறீங்க, ஒரு வாட்டி பிறப்பிய, ஒரு வாட்டி மௌத்தா போய், அவ்வளவுதான். அங்க போனா எந்த வாயி எந்த கையி சாராயத்தை குடிச்சதோ ஒவ்வொரு நாளும் எரிப்பு, ஒவ்வொரு நாளும் வேதனை. அது எப்படி செத்த பிறகு திரும்ப உயிர் கொடுப்பான்ல? தோல்லாம் கருகிருமா, முகமெல்லாம் எரிஞ்சிருமா, குடல் எல்லாம் வெந்து போயிருமா, வாயெல்லாம் கருகிருமா, எல்லாம் கருகி முடிச்ச பிறகு திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுப்பான், திரும்ப வேதனை ஆரம்பிப்பான். நரக வேதனைன்னு சொல்றாங்க இல்ல, நான் பட்ட பாடு நரக வேதனைப்பா. அப்பெல்லாம் சில பேர் தாய்மார் கூட சொல்லுவாங்க பிள்ளை பக்கும் பொழுது, அந்த வேதனை கேட்காத, அது நரக வேதனைவாங்கல்ல. இது வாயில சொல்றதுதான். இது ஒரு ட்ரைலர் மாதிரி, மெயின் பிக்சர் அங்க இருக்கு, எங்க நரகத்துல. அந்த நரகத்துல போட்டு புலம்பும் பொழுது காப்பாத்த யாரும் இருக்க மாட்டாங்களே. இன்னைக்காவது அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள எல்லாம் வரும், மறுமையில யாரும் இருக்க முடியாது. யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. நீ சாராயத்தை குடிச்சியா, நீ இப்ப மதுவை குடிச்சியா, சாயந்தரமான அந்த கடையில போய் காசை கொடுத்து குடிச்சாதான் அவன் நாள் போகுதா? நீ கெட நரகத்துல நல்லா போடும் பொழுது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அன்னைக்கே சொன்னாங்களே, அன்னைக்கு எச்சரிச்சாங்களே, தௌஹீத் ஜமாத்துல வீதி வீதியா பிரச்சாரம் போட்டாங்களே, மதுவை குடிக்காத, போதைக்கு பயன்படுத்தாத, பீடி சிகரெட்டையும் பயன்படுத்தக்கூடாது. அதில் நிறைய பேர் நினைச்சாங்க பீடி சிகரெட்டை மறைஞ்சு குடிக்கிறது, தெரியாம குடிக்கிறது. இந்த மது சிகரெட்டு பீடி எல்லாம் ஒண்ணு விளங்கிக்கிறீங்க, தனக்கு மட்டும் தீங்கு இல்ல. ஒரு நோய் வந்தா சில நோய்கள் நமக்கு மட்டும் தீங்கு கொடுக்கும். ஆனா இந்த நோய் சிகரெட்டு பீடி மதுவெல்லாம் அடுத்தவனுக்கு சேர்த்து நோய் கொடுக்கும். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கும் போது 10 பேர் இருந்தாங்கன்னா, குறிப்பா உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்கள் இருந்தாங்கன்னா, அந்த குடும்பத்துக்கே கேன்சர் வரும். இன்னைக்கு ஈசிஆர்ல பல மருத்துவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, கடல் உணவு சாப்பிடக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க கேன்சர் அதிகமா வருது? மருத்துவர்கள் பெரிய பெரிய பிரபல மருத்துவமனையில சொல்லக்கூடிய ரிப்போர்ட் இது. ஈசிஆர்ல இருக்கிறீங்க, கடற்கரை ஏரியாவில் அதிகமான கடல் உணவு சாப்பிடுறீங்க, புரதம் அதிகமா உள்ளது, புரோட்டீன் அதிகமா இருக்குது, உங்களுக்கு எப்படி இந்த கேன்சர் வருது? தங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான விஷயங்களை செய்யாத போனதுனால இந்த நோய் வருது. அந்த நோயில முதன்மையானது இந்த போதை, இந்த புகை, இந்த சிகரெட்டு, இந்த பீடி, இந்த மது. இது அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு, ஹராமாக்கி இருக்கு. இது சொன்ன மாத்திரத்துல சாராயத்தை ஓட விட்ட சஹாபாக்கள் மௌத்து வரைக்கும் வைக்கல தொடரலைங்க. நம்ம இன்னைக்கு சொன்ன நாளைக்கு தொட்டுறோமே. நீ பயான் பண்றோம், உங்க பொண்டாட்டி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க, அதெல்லாம் செஞ்ச மாட்டோமா, அப்புறம் சத்தியம் பண்ணி போயிட்ட பிறகு விடிஞ்சா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு மாதிரி நாளைக்கு போய் கை தொடான்னு செய்யுது. சாராயத்தை ஓட்டு மடக்கு போன குடிக்காம செய்யறோம், திரும்ப போதையில உளர்றோம், அடிக்கிறோம், பிள்ளைய திட்டுறோம், மனைவியை திட்டுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம். அவனுடைய பேர் என்ன? குடிகாரன். என்னங்க பேரு இது? குடிகாரன் ஒரு பட்டமா? அவன் டாக்டரு, அவன் இன்ஜினியரு, அவன் ஒரு வியாபாரி, அவன் பெரிய செல்வந்தரு, அவன் தர்மம் கொடுக்கக்கூடிய வள்ளலு, அவன் தொழுகையாளி, அவன் மார்க்கப்பட்டுள்ளவன், இதுதான பேரு அவனுக்கு கொடுக்கணும். குடிகாரன். குடிகாரன்னா என்ன பேரு? கிறுக்கையிலே மோசமான பேரு. குடி குடிச்சா அவனை கட்டுப்படுத்த முடியாது, அவன் மட்டும் தான் குடிக்கணும், பிள்ளையும் சேர்ந்து குடிக்குது. எத்தனை குடும்பங்களை கேட்கிறோம்? எத்தனை குடும்பங்கள் இந்த குடியினால் நடுத்தருக்கு வந்திருக்கு? எத்தனை குடும்பங்கள் இந்த குடியினால பொருளாதாரம் இழந்திருக்கு, வீடு வாசல் இழந்திருக்கு. ஏன்? தன்னுடைய தகப்பனை இழந்து அனாதை நிக்குது. பாக்குறோமா இல்லையா? ஒரு பையன் 10வது படிக்கிறான் பள்ளிக்கூடத்துல. அவன் நினைச்சானா ஒரு கட்டத்துல தன்னுடைய தந்தையுடைய நிலைமையை பார்த்து, செயலை பார்த்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிறான். அந்த பையன் இறந்து போகும்போது கழுதியில் இருக்கிறான், என்னுடைய தந்தை என்னுடைய தாயை ஒவ்வொரு நாளும் தண்ணி குடித்து வந்து, மது குடித்து வந்து அடித்து துன்புறுத்துகிறார், என்னை துன்புறுத்துறாரு. ஒவ்வொரு நாள் இதை பார்த்து சகிக்க முடியல, இதனால இந்த வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு 10ஆம் படிக்கக்கூடிய பையன் எழுதி வச்சுட்டு இறந்து போறான். ஒரு தந்தையுடைய செயல் அந்த வாரிசை அழித்து விட்டதா இல்லையா? உங்களால உங்க வாரிசு வாழணுமா இல்ல அழிந்து போகணுமா? ஒன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல குடி குடிச்சு வந்தவங்கள நம்ம ஊர்ல ரொம்ப கெட்டவனா பார்ப்போம்.
அந்த வந்துட்டான் பாரு குடிகாரன், அவனை வந்து அவர் நினைச்சுவாரு ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார் முக்காடு போட்டுக்கிட்டு. இன்னைக்கு குடிகாரன்ல தெம்பா வர்றான் ஒரு ஊர்ல தெருவுல பாத்திருக்கீங்களா? நம்ம தான் விலையை முன்னாடி அடிச்சு போடுவானோ, திட்டி போடுவானோ, கெட்டாவது திட்டி போடுவானோ, கேவலமா போயிருமண்டு நம்ம தான் விளங்கி போறோம். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இது மாதிரி குடி குடிச்சு யாரு வந்தாங்கன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, செருப்பு கொண்டு ரசூலுல்லாஹ் அடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஹதீஸ்ல இருக்கு, நம்ம சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் வீதிகள்ல உங்கள் தெருக்கல்ல யாராவது சாராயம் மது அருந்திட்டு வந்தால் கையிலே கிடைப்பதை கொண்டு அடியுங்கள். அப்போ சஹாபி அறிவிக்கிறாரு, நாங்கள் பேரிச்ச மட்டை ஓலைகளை, பேரிச்ச மட்டைகளை, காய்ந்த மட்டைகளை எடுத்து அடிப்போம், கட்டைகளை கொண்டு அடிப்போம். எங்கள்ல மது அருந்தியவர்களை செருப்பால் அடித்தவர்களும் உண்டு. செருப்பை கொண்டு அடிச்சேன்னா தெரிஞ்சிருவாங்க. இந்த ஊர்ல ஒரு ஜமாத்துல என்ன செய்யலாம், முடிவெடுத்து ஒரு திட்டமா அறிவிக்கலாம். ஒரு 10 பேருக்கு செருப்பை கொடுத்து எவன்லாம் குடி குடிச்சிட்டு ஊருக்கு நுழையிறானோ நிப்பாட்டி என்னது கன்னத்திலே செப்பல் அடிக்கிறது, செருப்புல அடிக்கலாமா? அப்படி அந்த அளவுக்கு மோசமானதுங்க இது. ஒரு ஜமாஅத்து ஊர் நிர்வாகம் கையில் எடுத்து பேச வேண்டியது நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹதீஸ்கள் உள்ளது, இது நாம சொல்லல. அப்படி செஞ்சதுனாலதான் இன்றைக்கு நபியை உலகமே புகழ்ந்துட்டு இருக்கு. சாதாரணம் அல்ல, சமூக புரட்சியாளர் முகமது நபி எல்லா கேடுலையும் எல்லா விஷயத்திலையும் இருந்த மக்களை திருத்தி கொண்டு வந்தார். மதுவா, கொலையா, கொள்ளையா, விபச்சாரமா அத்தனையிலையும் மூழ்கி இந்த சமுதாயம் எது? இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்துல ஜாகிலியா காலம், அறியாமை காலம். அந்த சஹாபாக்கள் தான் திரும்பி வந்தார்கள், திருந்தி வந்தார்கள். அல்லாஹ்வுக்கும் தூதருக்காக அனைத்தையும் துறந்து வந்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டு சுவனபதியிலே இருக்கிறார்கள், சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. காலங்காலம் சொர்க்கம், காலத்துக்கு புகழ். ஆனா நமக்கு என்ன புகழ்? குடியாரன் புகழ், சரியான போதை ஆசாமி புகழ், இவன் சிகரெட் ஸ்மோக்கர் என்று புகழ், சைல்ட் ஸ்மோக்கர். அதுல பெருமையா ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் காலி பண்ணுவேன். இன்னைக்கு விலை ஏறி போச்சு. அன்னைக்கு 5 ரூபா 3 ரூபா அந்த சிகரெட் இன்னைக்கு 20 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலை ஏறினாலும் கவலை இல்ல, சம்பளம் ஏறிச்சுல உங்களுக்கு. எல்லாம் வாங்குற சம்பளம்லாம் பாதி குடிதான், அப்புறம் தான் மீதி வீட்டுக்கு. அங்க பொங்குனா என்ன, பொங்காட்டி என்ன, வெந்தா என்ன, வேவாட்டி என்ன, போதில எதுவுமே தெரியாது. எதை கொடுத்தாலும் தின்னுட்டு போக வேண்டியது. அப்படிதான் உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்துல இந்த மது போதை குடும்பத்தை சீரழிப்பது மட்டுமல்லாமல் மறுமை வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சீரழிக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டாங்க, இந்த மதுவை, இந்த போதையை முற்றிலுமாக இஸ்லாம் தடை செய்கிறது, ஹராமாக்கிருச்சு. அப்ப இதுல இருந்து விலகி கொள்ளக்கூடிய சமுதாயமாக உங்கள் குடும்பங்கள்ல இனிமே விலகிக்கிறீங்க. யாராவது உங்கள் கணவனோ உங்களுடைய பிள்ளைகளோ சிகரெட்டோ பீடியோ மதுவோ போய்த்தால் செருப்பால அடிப்பேன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செருப்பால அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை மறுமையில அல்லாஹ் நரகத்துல போடுவான் உங்களன்னு சொன்னா திருந்த வாய்ப்பு இருக்கு. வேற வேற காரியம் சொன்னா கூட திருந்த மாட்டாங்க. உலகத்துல வேற காரியம் சொல்றீங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும், அது பண்ணு இது பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. மறுமையில அல்லாஹ் நெருப்புல போடுவான், உன்னைய கரிகட்டி ஆக்கிடுவான், திரும்ப உயிர் கொடுத்து கரிகட்டி ஆக்குவான் என்று எச்சரிக்கை செய்யுங்கள். மார்க்க எச்சரிக்கை தான் ஒரு மனிதனை திருத்துவதற்கான சரியான உபதேசம் தவிர வேற எந்த எச்சரிக்கையும் ஒரு மனிதனை திருத்தாது. அப்படிதான் சஹாபாக்கள் திருந்தினார்கள். மறுமை நாளை அதிகமாக அவர்களுக்கு எச்சரிக்கை மூட்டுங்கள், நரக நெருப்பு எச்சரிக்கை மூட்டுங்கள். அல்லாஹ் நாடி இந்த ஊருள்ள, இந்த பகுதியில, இந்த குடும்பங்கள்ல இஸ்லாமிய மக்கள் மது அருந்த மாட்டார்கள். அது ஒரு நஞ்சை போன்று, விஷத்தை போன்று வெறுப்பார்கள். கையில இந்த சாராய பாட்டில வாங்குவதற்கே கூச்சப்படுவார்கள். தெருவில் அவருடைய பிள்ளைகள் போகும்போது, மனைவி போகும்போது, குடிகார விட்டு பிள்ளை, இவன் போதை ஆசாமி விட்ட பிள்ளை அப்படின்னு 10 பேர் கூப்பிட்டா வெக்கி தலைகுனியணுமே என்று வெக்கப்பட்டாவது 10 பேர் திருந்துவான்னு சொன்னால் மார்க்கத்தில் அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு. இறைவா, இது வரைக்கும் மது குடிச்சேன், இது வரைக்கும் சிகரெட் பிடிச்சேன், இது வரைக்கும் தெரியாம பீடி குடிச்சேன், இனிமே குடிக்க மாட்டேன் இறைவா, இனிமே உனக்காக தொழுவேன், இனிமே உனக்காக நன்மை செய்வேன், உன்னுடைய பாதையில் ஈடுபடுவேன் என்று நீங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் நாடி பொருளாதாரத்தில் உங்களை ஏத்தம் இறக்கமா வச்சிருக்கலாம். சில பேருக்கு மாடி வீடு, சிலருக்கு குடிசை வீடு கூட கொடுக்கலாம், சிலருக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுக்கலாம். இந்த சிரமத்துக்கெல்லாம் கூலியை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மறுமையை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும், இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் இளைஞர்களும் நாளை மறுமை எண்ணியவர்களாக, நரக நெருப்பை பயந்தவர்களாக நம் வாழ்க்கையில குடியை, போதையை, இந்த புகையை, இந்த பீடியை, சிகரெட்டை விட்டு ஒழிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள்லாம் நீங்க பார்க்கிற தொழிலுக்கே கூட்டி போக கூடாது. அது ஒரு காலம் தான். நீங்க படிச்சு மக்கள் முன்னேற காலம், எல்லா படிக்கிற வாய்ப்பு இருக்க காலம். உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அதிகமா படிக்க வைங்க, கல்லூரிக்கு அனுப்புங்க, பட்டதாரி ஆக்குங்க, அவர்களை சம்பாதிக்க வைங்கள்.
பெரிய பெரிய போஸ்டிங்ல, பெரிய பெரிய அலுவலராக, பெரிய பெரிய ஆட்சியாளர்களாக அவரை உட்கார வைங்க. அவர்கள் உங்களை கண்ணியத்தோடு கௌரவத்தோடு நடத்துவார்கள். அதற்கு முதன்மையானது மார்க்கத்துடைய அடிப்படை, மார்க்க கல்வி என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில மார்க்கத்தை தங்களுடைய உள்ளங்களை ஏந்தி கொண்டு நம்முடைய வருங்கால வாழ்க்கையில நம்முடைய ஆண்கள், வீட்டு பெண்கள் அனைவருமே அல்லாஹ்வை வணங்கி அவனை தூதர் கட்டுப்பட்டவர்களாக இது போன்ற சமூக தீமையான போதையிலிருந்து விலகிக் கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்றக்கூடிய இந்த கல்வி பணிகளையும் வேலை வாய்ப்புகளையும் மற்றவித மார்க்க பணிகளையும் ஈடுபடுத்திக் கொள்வர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியவர்களாக. நம்ம அனைவருக்குமே மறுமையில் அல்லாஹ் தயாரித்த சொர்க்கத்தை இந்த நன்மையான காரியங்களுக்காக வழங்குவான கூறிக்கொண்டு இந்த ஒரு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஆலா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.